இது வந்து அப்படி இப்படின்னு அந்த மாதிரி 2 நாளுக்கு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் வெங்கி கிட்ட சொன்னேன். நேற்று சிவகுமார் அண்ணன் ஃபோன் பண்ணார். 1 மணி நேரம் பேசினார். ஏங்க என் அண்ணன் எனக்கு பேசுகிறாரு. அந்த மன போராட்டத்திலேருந்து சூர்யா ஜெயிச்சது வந்து கிட்ட இருந்து பார்த்த எனக்கு வெங்கி வந்து என்கிட்ட சொன்னப்போ என்கிட்ட அப்படியே ஒரு சீனாக சொல்லப்போ வந்து நான் கேட்டேன், வெங்கி சூர்யா இந்த சீனெல்லாம் பண்ண ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு. ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கேன், நான் எவ்வளோ ஹீரோஸை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லலைனால நமக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு அறிவு இருக்குது. அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ இருக்கும், அப்புறம் அது இருக்கும், ஏதாவது திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. ஷுர் தட் சூர்யா இஸ் டூயிங் திஸ் சீன்ஸ். எஸ் மேம், எஸ் ஹீஸ் டூயிங் அப்படின்னாரு. வாவ் அப்படின்னேன். எப்போவுமே கமல் சார் என்கிட்ட நேற்று கூட அவரை பார்த்தேன். ஹிசைங் இன்டெலிஜென்ட்டாக எழுதுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும். வி ஷுட் டூ ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு மீட் வைக்கணும். எல்லாரும் உட்காந்து கலந்து இந்த ஸ்க்ரீன் ரைட்டிங் பற்றி எப்படி எடியூகேட் பண்ணுங்கிறது நிறைய பண்ணணும்னு. பட் யூ ஏஸ்ட் இட். ஏன்னா பிகினிங்லேருந்து நான் எங்கே போனாலும் யார் பார்த்தாலும் தெலுங்கு படமுங்களா அப்படிம்பாங்க. இது தெலுங்கு இல்லைங்க, தமிழ் படம். நான் தமிழில் தான் பேசுகிறேன், எல்லோரும் தமிழில் தான் பேசணும். அவர் வந்து 2ம் கலந்த கலவையில் பேசிட்டார். தெலுங்கும் பேசலை, தமிழும் பேசலை. கேமராமேன் வந்து இவர் வந்து நிமிஷ், அவர் ஃபுல்லாக கேரளாலேருந்து. மேடம் இவிட வரும், അവിടെ நிற்காம், லைட் இவிட அப்படிம்பாரு. ஓகே சார் அப்படி. ஒரு நாள் தெரியாமல் நான் டைலாக் தெலுங்குலேயே சொல்லிட்டேன் சூர்யாவை பார்த்து. ஏன்ட்ரா இல்லை சேஸ் கட் 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 சாரி 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 ஏதோ தெலுங்கு ஞாபகத்தில் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் ஸோ நைஸ். நேற்று சிவகுமார் அண்ணன் ஃபோன் பண்ணார். 1 மணி நேரம் பேசினார். ஏங்க என் அண்ணன் எனக்கு பேசுகிறாரு. நான் சொன்னேன், சின்ன பையங்க எவ்வளோ அழகாக எழுதியிருக்கானு. அவனுக்கு 42 வயசு ராதிகா. அவர் டப்புன்னு, அவன் சின்ன பையன் கிடையாது. நான் சொன்னேன், அப்படியா? அவனுக்கு கல்யாணம் கூட அவளை தெரியுமான்னு. ஓ, நான் இவ்வளோ நேரம் படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட, எனக்கு தெரியல, தெரியாத விஷயம் எல்லாம் அவர் சொல்கிறார். கல்யாணம் கூட அவளை 42 வயசு எப்படி பண்ணியிருக்கா பார்த்தியா? அண்ணா அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லிடுறேன். அது என்னண்ணா இவ்வளோ கதையெல்லாம் சொல்கிறீங்கன்னு. இல்லை அவன் வந்து ஜீனியஸ், அவன் நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப பிரமாதமாக. அந்த எனக்கு இது வந்து ரொம்ப புதுசாக இருந்ததா, எனக்கு என்னடா இது அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. நான் சொன்னேன், அண்ணா நான் கொஞ்சம் உங்களுக்கு தான் ஞாபகம் அதிகம், பட் நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படம் பேர் வந்து அவள் அப்படித்தான் நினைக்கிறேன். அவள் அப்படித்தான் இல்லை, இன்னொரு படம். அந்த படத்தில் ஸ்ரீபிரியா, சிவகுமார், என்ன படம்? அவன் அவள், அது கரெக்ட். லக்ஷ்மி மேடம், அவங்க 3 பேரும் நடிச்சிருப்பாங்க. இட்ஸ் அபவுட் சரகேசி இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். அப்புறம் அவர் சொன்னோன்னா அவர் ஃபுல் கதை எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சீனில் நான் வருவேன்னா, அந்த வந்த உடனே அந்த ஸ்ரீபிரியா போய் பார்ப்பேன், அங்கேருந்து வில்லங்கண்டா, அங்கேருந்து பிடிச்சதுன்னா அண்ணா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன், போயிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுட்டேன். ஐ வாஸ் ஆக்சுவலி கோயிங் இன் ஃபார் அ ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு ஃபீலிங்கை நீங்கள் வெளியே கொண்டு வந்துட்டீங்க. அண்ட் சூர்யா த ஒன். நான் நிஜமாகவே ஐ ஃபீல் மோர் ப்ரவுட் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் டு see him. ஏன்னா அவருடைய க்ரோத்தை பார்த்துருக்கேன், அவர் பட்ட கஷ்டங்கள் பார்த்துருக்கேன். கஷ்டம்னா நீங்கள் வந்து பண கஷ்டம், நான் ரோட்டில் படுத்தேன், நான் வந்து மூட்டை தூக்குனேன், அந்த கஷ்டம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆல்டுகெதர். அது நிறைய பேர் சினிமாவில் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பட் ஒரு மனப்போராட்டத்துக்குள்ளே அந்த கஷ்டம் இருக்குது பாருங்கள், தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங், பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் யூ சைக்கலாஜிக்கலி. அந்த மன போராட்டத்திலேருந்து சூர்யா ஜெயிச்சது வந்து உண்மையிலே கிட்ட இருந்து பார்த்த எனக்கு உண்மையிலே அவரை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. வாட் அ வண்டர்ஃபுல். பெரிய நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. நான் ஒரு 10 நண்பர்கள்கிட்ட இதை பற்றி பேசலாம், அந்த மாதிரிலாம் சூர்யா கிடையாது. ஹி டசன்ட். அவர் ரொம்ப ரேராக பேசுவார். அது மட்டும் இல்லை, ரொம்ப சில பேர்கிட்ட தான் நல்லா பேசுவார். ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ who must talk to him a lot. I should tell him, no, இப்படி பண்ணுப்பா அப்படி இரு. You know, we've had a lot of conversations. So Surya, I'm so proud of you, Surya. You look so handsome. You look so gorgeous in the film. I was like, so nice. I missed his heartbeat when I saw him. He was so cute. I loved him in Varanamayiram. அந்த வாரணமாயிரத்துக்கு அப்புறம் இவ்வளோ அழகான சூர்யாவை, அஃப்கோர்ஸ் ஒரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர், பட் இதில் அவர் வந்து ரொம்ப அழகாக இருந்தார். அண்ட் உண்மையிலே பிரமாதமாக நடித்தார். யூனோ அது ரொம்ப ஃபைன் பேலன்ஸ். நான் ஏன் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா,
நடிப்புங்கிறது வந்து சில எங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் சொல்ல எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி சிரிச்சானா தப்பாக போயிடும், இட் வில் கோ ராங். இப்படி போனாலும் தப்பாக போயிடும். அது ஒரு ஃபைன் பேலன்ஸ். அந்த இடத்துல இவ வந்து சொல்வா, நீ எங்கேயோ வெளியூர் போவியாமே மாதம் கடைசி ஆனான்னு. நானும் ரெட்டியும் ஷாக் ஆகி நிற்போம். சூர்யாவோட எக்ஸ்ப்ரெஷன் அந்த இடத்துல இஸ் ப்ரைஸ்லெஸ். இட்ஸ் நாட் எவ்ரிபடி ஹூ கேன் கேரி இட் ஆஃப் ஸோ வெல். அப்படியே அப்படிம்பாரு. ஏன்னா இது எங்கே வேர் ஷி கோயிங் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ யூனோ ஆல் தீஸ் லிட்டில் திங்ஸ் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் வி ஆர் ஸோ லக்கி மோர் தென் எனி திங். படம் பெரிய வெற்றிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை செய்யறதுக்கு, அதை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். வெற்றிகள் நிறையா பார்த்தாலும் அது ஒரு வண்டு மாதிரி. சில டைம் பறக்க போகும்போது சந்தோஷமாக இருக்கும், தேனு குடிக்க போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அது கொட்டும் அந்த வண்டு. ஸோ சக்ஸஸ் இஸ் த சேம் திங். அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அவரை வந்து டங்குன்னு கொட்டும். ஸோ we need to be a little aware on that. ஃபுல்லாக மாஸ்க் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கணும். அப்படியே வணக்கம் சார், உன்னேன் ஐயா. எனிவே தேங்க்யூ வெங்கி ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ரோல். என் கேரியரில் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் திஸ் இஸ் கோயிங் டு பி மெமரபிள். ப்ரெஸ்ஸுக்கு முக்கியமாக ரொம்ப நன்றி. ஏன்னா யாருமே தப்பாக எழுதலைங்க. எவ்வளோ ஃபீலிங்காக சொல்கிறேன்னு தெரியுங்களா? எவ்வளோ உண்மையில் நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா ஒவ்வொரு மேடையிலையும் ஏதாவது ஒன்று நான் சொல்லுவேன் ப்ரெஸ்ஸை பற்றி. பட் உண்மையிலே எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. சில டைம் பிடிச்சிருந்தா கூட நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க, அது வேறு விஷயம். பட் இதில் வந்து பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அண்ட் எஸ்பெஷலி மலையாளமில், தெலுங்குல, தமிழில் ஆல் த ப்ரெஸ் were very kind and very appreciative. தெலுங்கு சினிமாவில் நல்ல படங்கள் வந்தால் எப்படி கொண்டாடுவாங்களோ அதை மாதிரி இந்த படத்தை தலையில் வச்சு கொண்டாடுறது பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. தமிழ்லேயும் இது வந்து அப்படி இப்படின்னு அந்த மாதிரி 2 நாளுக்கு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் வெங்கி கிட்ட சொன்னேன், காதலே வாங்காதீங்க, அப்படியே போயிட்டே இருங்க, போய் தியேட்டரில் உட்காருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த படம் எப்படி இருக்குன்னு. அண்ட் he also told me how it was in the theatres. Women are loving it, families are loving it. So please enjoy the success and keep இந்த மாதிரி நல்ல படங்கள். நீங்கள் வந்து இப்போ தமிழுக்கு நீங்கள் கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இப்போ தமிழ் கற்றுக்கப்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் படம் பார்க்கலன்னா தியேட்டரில் போய் பாருங்கள் ப்ளீஸ். ஐ மஸ்ட் சே திஸ், தியேட்டர்லேருந்து இறங்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் நம்ம ஹார்ட்டில். லைக் ஏதோ ஒன்று, ஒரு மிஸ்ஸிங் பீஸு நம்ம பஸ்ஸில் வந்துட்டு கொண்டு வச்சா நம்ம எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், எஸ்பெஷலி ஆல் ஹியர் ஹூ ஆர் ப்ரெசன்ட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ மம்மி. அதாவது மேடையில் ரொம்ப அதிகமாகலாம் பேச மாட்டாங்க, கம்மியாக தான் பேசுவாங்க. தட் இஸ் மம்மி. பட் ஒரு வாலான பொண்ணு அப்படின்னு மேம் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. பட் நிஜமாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக ஹோல்சமாக பண்ணியிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் இந்த ஒரு அழகான கேரக்டரை அவ்வளோ அழகாக நீங்கள் கேரி பண்ணியிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஆன் தட். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, என்னென்னா நிறைய லவ் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாரும் வந்து பார்த்தவங்கலாம் எனக்கு மம்மி கேரக்டர் அவ்வளோ பிடிச்சிருக்கு, மேடி இஸ் ஸோ குட் அப்படின்றாங்கல்ல. இந்த வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ்லேயே மேடிக்கு வந்து ஒன் மெமரபிள் காம்ப்ளிமெண்ட், ஐ வில் செரிஷ் திஸ் ஃபார் எவர் அப்படின்னா அது யார்கிட்ட வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்? காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய கிடைச்சது அப்படி. லைக் நிறைய மெமரபிள் ஒன்ஸ் ஆர் தேர். பட் த ஒன் தட் ஷோக் மீ இஸ் லைக் ஒரு 2-3 வீடியோஸ் நான் பார்த்தேன். சின்ன குழந்தைங்க வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சி சாங் ஆகட்டும், இல்லைன்னா அந்த காமெடி பண்ணுற அந்த ஏரியாஸ் ஆகட்டும், தேவர் லைக் லாஃபிங் அண்ட் தேவர் லைக் சீட்டில் இருந்து எந்திரிச்சு தேர் லைக் டான்சிங். ஸோ ஐ saw myself in that position. Like ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எப்படி தியேட்டரில் போய் ஒரு 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 ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் இல்லை ஒரு ஃபிலிம் பார்க்கும்போது எப்படி ஐ செலிப்ரேட்டட் அந்த மாதிரி ஐ யூனோ ஏன் படத்துக்காக அது அந்த சின்ன கிட்ஸ் வந்து அது பண்ணும்போது அது ஐ cannot express it in words. ஓகே.
ஸோ வந்து விஜய் சார் வந்து சிவகார்த்திகேயன் சார் பார்த்து சொல்லுவாங்க பிடிச்சிட்டாரு ஒரு குழந்தைங்கள பிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு நிஜமாவே அந்த மாதிரி தான். பட் நாட் ஜஸ்ட் கிட்ஸ், எவ்ரி ஒன் யூ அட்ராக்டட் எவ்ரி ஒன் த்ரூ தட் கரிஸ்மேட்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட், கீப் டூயிங் மோர். நாங்கள் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தேங்க்யூ.